வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு வழியாக கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை சந்தித்திருக்கிறார் அப்படின்றது நல்ல விஷயம். ஆனால் அவர் எப்போ சந்தித்தார், எப்படி சந்தித்தார், ஏன் எப்படி சந்தித்தார், இப்படி பல விஷயங்களை பேசி இன்டர்நெட்டில் அவரை போட்டு பொழந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு, இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம அலசி ஆராய போகிறோம். லெட்ஸ் கோ டு தி ஷோ. முதல்ல இந்த கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த இந்த 41 பேர்களுடைய குடும்பத்தினர் விக்டிம்ஸ், அவங்கள நம்ம விக்டிமாக தான் பார்க்கணும். அவங்களுக்கு விஜய் 20 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் 2 பேர் விடுபட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் உயிரிழந்தவர்களுடைய பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முன்னாடியே பிரிந்து விட்டதாகவும், இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறதாகவும், அதில் யாருக்கு இந்த பணம் போய் சேரணும் அப்படின்ற சிக்கல்கள் இருக்கிறதுனாலையும் அது கொஞ்சம் தாமதப்படுத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அரசு ஆல்ரெடி பணத்தை கொடுத்துருச்சு. யாருக்கு கொடுக்கணும்? உயிரிழந்த இந்த சிறுவர்களினுடைய லீகல் கார்டியனுக்கு கொடுத்துருச்சு. ஆனால் அரசு சில நேரத்தில் தவறுதலான முடிவுகள் எடுத்துறது உண்டு இல்லையா? ஆனால் தாவேக்கா அப்படி எடுக்க முடியாது இல்லையா? ரொம்ப தீர்க்கமாக ஆராய்ந்து கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு இந்த மாதிரியான காப்பிகள்லாம் வச்சு அதெல்லாம் பார்த்து தான் முடிவெடுப்பாங்க. அது வரைக்கும் இந்த 2 குடும்பங்களினுடைய இந்த கேஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியாமல் பணத்தை போடுறது தவறான விஷயமா இருக்கும் அப்படின்றதுனால தாவேக்காவினர் இதை தவிர்த்திருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான புரோட்டோக்கால் இருக்கக்கூடிய கட்சியாக தாவேக்கா இருக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க. ஆனால் இந்த 20 லட்சம் கொடுத்தாங்கல்ல இந்த பணம், இது ஒரு இழப்பீடு தொகையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு நிவாரணத் தொகையாக தான் கொடுக்கப்படுகிறது. தமிழக அரசும் கொடுத்துருக்கு. அதே மாதிரி விசிகா மாதிரியான கட்சிகளும் 50,000 அந்த மாதிரியான அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நிவாரணத் தொகை. அதாவது இந்த குடும்பம் ஒரு பெரிய இழப்பை சந்திச்சிருக்கு. இந்த இழப்புல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு இந்த தொகை அவங்களுக்கு துணை புரியும் அப்படின்றதுனால தான் இது கொடுக்கப்படுகிறது. விஜயும் அதன் அடிப்படையில் தான் இந்த 20 லட்சத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 20 லட்சத்தை வாங்கிட்டதுனாலேயே விக்டிம்ஸ்னுடைய குடும்பம் ஏதோ விலை போயிட்ட மாதிரியும் அந்த மாதிரியான மீம் மெட்டீரியல் ஆக்கப்படுகிறது, இன்டர்நெட்டில் ட்ரோல் செய்யப்படுகிறது. இதெல்லாம் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னொரு வீடியோ பார்த்தேன். ஒரு வயசான அம்மா என் மகன் உயிரிழந்திருக்கிறான், விஜயை பார்க்க போய் தான் உயிரிழந்திருக்கிறான், அவர் விஜயின் மீது எங்களுக்கு கோவம்லாம் கிடையாது, விஜயை சப்போர்ட் பண்ற மாதிரி சில வார்த்தைகளை பேசியிருக்காரு. முதல்ல இப்படிப்பட்ட ஒரு இழப்புல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கே ஒரு கால அவகாசம் தேவைப்படும். பெரிய உளவியல் சிக்கல்களில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விக்டிம் கிட்ட மைக்கை நீட்டி விஜய் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஜய் கொடுத்த இந்த 20 லட்ச ரூபா பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துருச்சா, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அந்த மாதிரி மைக்கை நீட்டி கேள்விகளை கேட்கறது. இதுக்கான பதிலை சொல்கிறப்போ அந்த பெண் கொஞ்சம் சிரிச்சிட்டா, ஐயோ பல்ல காமிக்கிறாங்க பத்தியா, இப்போ தான் குழந்தை இறந்துருக்கு, அந்த வலி கூட இல்லாமல் சிரிக்கிறாங்க, எல்லாம் இந்த 20 லட்ச ரூபா பணம் பேசுது அப்படின்ற மாதிரியான பேச்சுகள்லாம் இன்டர்நெட்டில் பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் ரொம்ப அருவருக்கத்தக்க, ரொம்ப கேவலமான வார்த்தைகளாக இருக்கிறது. ஒருத்தங்க வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சு, அதாவது மரணம் நிகழ்ந்து ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவங்க வீட்டில் யாருமே சிரிக்க மாட்டாங்களா? அப்போ அவங்க இடிஞ்சு போய் உட்கார்ந்த மாதிரியான முகம் தான் உங்களுக்கு தேவை, அதை தான் நீங்கள் பார்க்கணும். இல்லை, நீங்கள் யாரை கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இப்படி கேவலமான வேலைகள் பண்ணுறாங்கல்ல இந்த மீடியா. விஜய் உங்களுக்கு 20 லட்ச ரூபா பணம் போட்டு விட்டாரு, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்திருக்குமே, இப்போ சொல்லுங்கள் உங்களுடைய ரியாக்ஷன் என்ன, உங்கள் எக்ஸ்பிரஷனை காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேமராவை கொண்டு போய் அவங்க முன்னாடி வைக்கிறது, மைக்கை கொண்டு போய் அவங்க முகத்துக்கு முன்னாடி நீட்டுறது. இப்படி அவங்களுடைய ப்ரைவசியை இன்வைட் பண்ணி அவங்கள இந்த மாதிரியான கஷ்டமான சூழலில் இருந்து அவங்க உளவியலாக வெளியே வர்றதுக்கான அவகாசத்தை கொடுக்காம இப்படி அவங்கள நெருக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் மீடியா எத்திக்ஸா? இன்டர்நெட்டில் உட்காந்துக்கிட்டு பலான ஐடிகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் கேள்வி கேட்கணும் தான். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம உண்மையிலே யாரை கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி மீடியா வேலைகளை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் கேள்வி கேட்கணும். இப்போ மாமல்லபுரத்தில் விஜய் சந்திச்சிருக்காருல்ல அவங்களுடைய விக்டிம்ஸை, அவங்கெல்லாம் பேசினதாக நிறைய மீடியாக்கள் கேப்ஷன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கதறி அழுதார் விஜய், விஜய் கண்ணீரோடு நின்றார், முடி கூட வெட்டாம ஷேவ் பண்ணாம துக்கத்தோடு தொண்டை அடைத்து நின்றார் விஜய் அப்படின்ற மாதிரி எல்லாம் விஜயை வைத்தே இவங்க கேப்ஷன் எழுதுறாங்க. இங்க யார் விக்டிம்ஸ்? 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தினர் தான் விக்டிம்ஸ். அவங்க மேல இருக்க வேண்டிய உங்களுடைய அன்பும் கருணையும் அப்படியே மொத்தமா போய் விஜய் கிட்ட போய் சேருதே, எப்படி? இதான் மீடியா எத்திக்ஸா? இப்போ விஜய் இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை சந்திச்சாரு பார்த்தீங்களா, அது ஈஸியாக நடந்துடல. ஆமாமா, அவர் ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்காரு, இன்னும் அவர் மீண்டு வரல. அதை சாப்பிடலங்க 2 நாளா, என்னங்க நீங்க பேசுறீங்க, இது கூட தெரியாம எப்படி அவர் வர முடியும்? ஆக்சுவலி விஜய் இதோ சந்திப்பார், அப்போது சந்திப்பார், ஆனால் கடைசி வரைக்கும் முறையான அனுமதி கிடைக்கும் வரை விஜய் காத்திருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ யாரு இவருக்கு தடை போட்டது? தடையா?
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அவர் இன்னும் துக்கத்துல இருந்து மீண்டு வரல. மீண்டு வந்தா தானே அவர் வர முடியும். இப்போ கரூருக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது தடை இருக்கா? 2026 எலெக்ஷன்ல அரசியலையே மாற்ற போறார், முதல்வராக வரப்போறார் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏங்க இங்க இருக்கிற கரூருக்கு போக முடியல அவரால்? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வருவார். கேட்டால் அனுமதி வாங்கணும், போலீஸ் அனுமதி கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு. இப்போது அந்த மக்களை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க, இத்தனை நாள் ஆயிடுச்சு, காவல்துறையே உங்களுக்கு தடை போடுது அப்படின்னு வச்சுக்கோங்க, போங்களேன், போய் கைது தான் ஆகுங்களேன். ஏன்னா உங்களுக்கு தானே பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைக்கும். ஏன் அதை செய்ய முடியல அப்படின்னா, பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு கால் ஷீட் கொடுக்குற மாதிரி ஒரு படத்துக்கு போய் ஒரு சாங் சீக்வன்ஸுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு வர மாதிரி, இல்லை 2 சீனை முடிச்சுட்டு வர மாதிரி நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு பண்ணுறீங்க. ஆனால் பாலிடிக்ஸ் அப்படி கிடையாது. மக்களோடு மக்களாக இருக்கணும். மக்களிடம் செல் அப்படின்லாம் பேசுகிறீங்கல்ல, போயிருக்கணும்ல. இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். எனி மொமெண்ட் அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த கடைசியாக 20 லட்சம் பணத்தை போட்டு விட்டதுக்கப்புறம் கரூரில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை விஜய் சந்திக்க இருக்கிறார், ஓரிரு நாட்களில் சந்திப்பார் அப்படின்ற செய்திகள்லாம் வந்துச்சு. அதுவும் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. யார் சொன்னா தகவல்? யாரோ சொன்னாங்க, சொல்லிக்கிட்டாங்கப்பா, பேசிக்கிட்டாங்க. இது ஒரு தகவலா? இன்னும் வரலையா? என்ன இருக்கும்? நான் என்ன விசாரிக்கிறேன், விசாரிச்சு சொல்றேன். என்ன விஷயம், ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். வந்திருக்கணும், என்ன வரலையா? அப்புறம் கொஞ்ச நாள்ல அது மறுபரிசீலனை பண்றாங்க. கரூர் போறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. திரும்ப அந்த பிளான் வந்து சேஞ்ச் ஆகுது போல இருக்கு. அதுவும் தகவல் தெரியாது யார் சொல்றாங்கன்னு. வருதுப்பா, இதோ இப்ப வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு, வந்துட்டே இருக்காரு அப்படின்னு இவங்க இழுத்த இழுப்புக்கு அவங்க கட்சி சப்போர்ட்டர்ஸே நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. இன்டர்நெட்ல புலம்புறாங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கான் பாவம். அவனுங்க நிறைய யாருமே இங்க முட்டு கொடுக்கல. நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பிபியா இருக்குங்க, அதுவா இருக்குங்க, தெரியுமா? ஆன்லைன்ல எல்லாம் கேட்பாங்க, கண்டிஷன் ஒவ்வொருத்தரும் போய் இப்படி போடாதா அப்படி போடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நான் தான், தெரியுமா? சரி, இனிமே நாங்க டென்ஷன் ஆகுற மாதிரி பிபி வந்து சுகர் சாக போற மாதிரி சொல்லிட்டு இருங்க. நீங்க எல்லாருமே வந்துட்டு நான் சாமாரியா பேசிக்கிட்டு இருக்கேன், காமெடி பண்றீங்க. இல்ல உள்ள இருக்க ஒரு சில பேர் அப்படி இல்ல, நான் ஓப்பனா அடிச்சு சொல்லுவேன். அவனே கேள்வி கேட்டான். இன்னைக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க எல்லாமே, கொலகாரம் விஜய் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அன்னைக்கும் மாவட்ட செயலர்கள் யாரும் போல, தலைவர் வீட்டை வந்து முற்றுகையிடுறாங்க, அன்னைக்கே யாரும் போடல. இந்த மாதிரி இருந்தா எப்படிக்கா நீங்களே சொல்லுங்க? எல்லாருமே கேக்குறாங்க என்ன ஆச்சு, எவ்வளவுதாங்க நாமளும் முட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க? நம்பிக்கையே வந்து யாருக்கு வந்து சிதைக்கிறாங்கக்கா சொல்லுங்க? இந்த கட்சியில யாருக்கு, எந்த பெண்களுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க சொல்லுங்க? பேச விடாம 25 நாளா இந்த மாதிரி பண்றாங்கன்னா என்ன ஆத்திரம் வருமா வராதா? அவ்வளவு த்ரெட்டன்னு போடுறாங்க. கட்சியை கலைக்க போனோம், எப்படி வலிக்கும் சொல்லுங்கக்கா? இவ்வளவு நாள் அந்த போலீஸ் மிரட்டலுக்கு எல்லாம் பயந்து நாங்க வந்து இருந்து, அதுக்கும் மீறி எல்லாரும் வந்து கட்சியை கலைச்சிடுவாங்க, லியோ 2க்கு வெயிட் பண்ணா நாங்க பைத்தியக்காரங்களாக்கா சொல்லுங்க? ஆமாமா, அவரு என்ன சொல்றாருன்னா, அவரு கிளம்பி வர்றதை விட இப்ப நீங்க கிளம்பி வந்துட்டீங்கன்னா அது பெட்டரா இருக்கும்னு யோசிக்கிறாரு. அப்புறம் கடைசியா பனையூருக்கு கூப்பிடுவாங்களோ அப்படின்னு மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறப்போ, பனையூருக்கு வந்துருங்க, மீட் பண்ணிக்கலாம். இந்த முறை பனையூர் வேண்டாம், இந்த முறை கொஞ்சம் சேஃபான ஒரு நல்ல இடமா மாமல்லபுரத்துக்கு அவங்கள வர வைப்போம் அப்படின்னு அவங்கள பஸ்ல ஏற்றி வர வச்சிருக்காங்க. பனையூர் வேணா, இந்த தடவை நீங்க மாமல்லபுரம் வந்துருங்க, அதுவும் ஈஸியா தானே, அப்படியே பிடிச்சி வந்துட்டீங்கன்னு வைங்களேன், பக்கத்துல தான் மாமல்லபுரம் வந்துட்டீங்கன்னா உட்காந்து பேசிடலாம். உலகிலேயே முதல் முறை இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஆறுதல் பெறுவதற்காக வரும் நிகழ்வு. நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க புல்லட்டின், ஆறுதல் பெறும் நிகழ்வு அப்படின்னு. கேட்டா மக்கள் தலைவர், வெற்றி தலைவர்லாம் ஏகப்பட்ட பட்டத்தை கொடுக்குறீங்க. ஆனா அந்த மக்களை சந்திக்கிறதுக்கு கரூர் போறதுக்கு பயந்துக்கிறாரு. சரி, ஒரு வழியாக மாமல்லபுரத்துல ஒரு பிரைவேட் ரிசார்ட்ல வச்சு அவங்கள சந்தித்து அவர் தன்னுடைய ஆறுதல்களை வழங்கி இருக்கிறார் அப்படின்றது நமக்கும் பெருமை தான், சந்தோஷம். சரி, அப்படியாவது ஒரு வழியாக மாமல்லபுரத்தில் ஒரு பிரைவேட் ரிசார்ட்ல வச்சு இந்த 41 பேரின் குடும்பத்தாரை சந்தித்து தன்னுடைய ஆறுதல்களை வழங்கி இருக்கிறார் விஜய் அப்படின்றது திருப்தி தான். ஆனால் அந்த நிகழ்வுக்கு வந்த விக்டிம்ஸ் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்களே மீடியா, அவங்களுக்கு ஒரு எத்திக்ஸே கிடையாதா? அந்த நிகழ்வுக்கு வந்தவங்க கிட்ட பேட்டி எடுத்து இவங்க போட்ட கேப்ஷன்லாம் பார்த்தா ரொம்ப அருவருப்பாக இருக்குது. விஜய் எப்படி இருந்தார், அவர் தோற்றம் எப்படி இருந்தது, அவர் அழுதாரா, காலில் விழுந்துட்டாரா, கதறினாரா,
கண் கலங்கிட்டாரா மனுஷன், முடிவெட்டலையா, தாடி சேவ் பண்ணலையா, ரொம்ப சோகமா இருந்தாரா, அண்ணன் ரொம்ப துக்கத்துல இருக்காரு, காலில் விழுந்து அழுதாரு, அவர் முடி கூட வெட்டல, தாடி சேவ் பண்ணல, 2 நாளா சாப்பிடல, இப்படி ஏதாவது கொஞ்சம் எழுதுனீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். பார்த்து செய்யுங்க கொஞ்சம், சரிங்களா? இப்போ காலில் விழுந்திருக்காரு, சரி விடுங்க. இந்த 41 பேர் இறந்து போயிருக்காங்களே, அவங்களுக்கு பேசிக் ரைட்ஸ் இருக்குல்ல. கட்சி மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு நீங்கள் தான் கூப்பிட்ருக்கீங்க. சரி, குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தது பெற்றோர்களுடைய தவறு இல்லை கார்டியன்ஸுடைய தவறு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அடல்ட்ஸ் இறந்து போயிருக்காங்கல்ல, தண்ணி வசதியோ இல்லை கழிப்பறை வசதியோ எதுவுமே செய்து கொடுக்காம இப்படி ஒரு கட்சி கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதே தவறு தானே. அப்போ தார்மீகமாக இந்த நிகழ்வுக்கு விஜய் தானே பொறுப்பேற்றுக்கணும். சரி, இந்த மேட்ரு வந்து இப்போ சிபிஐ விசாரிக்கிற வழக்காக இருக்குது. இப்போ அந்த வழக்கினுடைய ப்ரொசீடிங்ஸ் இருக்குல்ல, இப்போ பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்குன்னு ஒரு நியாயம் இருக்குல்ல, அந்த நியாயத்தை கேட்டு அவங்க கோர்ட்டுக்கு போகலாம்ல, அதில் அவங்க இழப்பீடு கேட்கலாம்ல. நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க, இது வரைக்கும் கொடுத்த அமௌண்ட் வந்து நிவாரணத் தொகை தான், இழப்பீடு தொகை கிடையாது. அப்போது இறந்து போனவர்களுடைய உயிர், அதனால் ஏற்பட்ட நஷ்டம், இதுக்கெல்லாம் இழப்பீடுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை கேட்டு இவங்க கோர்ட்டுக்கு போகலாம்ல. அப்போ இந்த இழப்பீடை தருவதற்கு விஜய் கடமைப்பட்டுள்ளார், அவர் கொடுத்து தான் ஆகணும். காலில் விழுந்து அவங்க கிட்ட ப்ளீட் பண்ணி கூட கேட்கலாம். ஏன்னா இவங்க வழக்கு போட்டாங்க அப்படின்னா விஜய் பதில் சொல்லி ஆகணும். அப்போ இதில் விஜயை நாங்கள் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற இவங்களுக்கு தான் பெரிய மனசு இருக்குது. விஜய் கண் கலங்கிட்டார், விஜய் அழுதுட்டார், முடிவெட்டாமல் இருக்கார், தாடி ஷேவ் பண்ணாமல் இருக்கார், 2 நாளாக சாப்பிடலை, இப்படி பேசுகிறதெல்லாம் வந்து விஜய் பெரிய மனுஷனாக காட்டுறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறதா எனக்கு தோணுது. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், இந்த சம்பவத்துக்கு விஜய் தான் பொறுப்பு, அரசும் பொறுப்பு தான், அரசுக்கிட்டையும் இழப்பீடு கேட்கலாம். ஆனால் இதில் முதல் முக்கிய பொறுப்பு வந்து விஜய்க்கு தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக இழப்பீடு கேட்குற உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறப்போ விஜயை பெரிய மனுஷனாக காட்ட, விஜயினுடைய இமேஜை வந்து திரும்ப தூக்கி நிறுத்த, ஏன்னா அந்த கரூர் கூட்ட நெரிசல் பிரச்சனைக்கு அப்புறம் விஜயினுடைய இமேஜ் வந்து பல்வேறு தரப்பு மக்கள்கிட்ட வேற மாதிரி போய் சேர்ந்துருக்கு. எதிர்காலத்தின் அரசியல் சூழலுக்கு விஜயினுடைய அரசியல் வருகை ரொம்ப முக்கியமான தேவைப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு பெரியார் கருத்தியலை பேசுகிறவங்களே நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். இன்டர்நெட்லேயே இருக்கிறாங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர்களுடைய மனநிலை மாறி இருக்குது, விஜயை பற்றிய கண்ணோட்டம் மாறி இருக்குது. அந்த இமேஜை பில்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மீடியாக்களிடம் காசு கொடுத்து பேச வைக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ விஜயினுடைய இமேஜ் பில்டிங்க்கு பின்னாடியும் இப்படி ஒரு அஜெண்டா இருக்குது. இப்போ இவருக்கு இயேசுநாதர் பட்டம் கொடுத்தவங்கெல்லாம் வந்து எந்த வரிசையில் வைக்கிறது அப்படின்னா இதே வரிசையில் தான் வைக்கணும். ஏன் அப்படின்னா பெரியார் இருந்திருந்தால் இவரை ஆதரித்திருப்பார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு தம்ப்நெயில் பார்த்தேன், வீடியோக்குள்ளார போல, ஏன்னா அதில் என்ன பேசுவாங்கன்றது நம்மளால் கணிக்க முடியுது. பட் சொல்கிறேன் நான், பெரியார் இருந்திருந்தால் விஜயை ஆதரித்திருப்பார், காரல் மார்க்ஸ் இருந்திருந்தால் மடியில் உட்கார வைத்து கொஞ்சி இருப்பார், மண்டேலா இருந்திருந்தால் தூக்கி சுமந்திருப்பார், மகாத்மா காந்தி இருந்திருந்தால் அவரை கட்டி அணைத்திருப்பார். இப்படிலாம் சொல்லுங்க, நான் காசா பணமா, ஜஸ்ட் வேர்ட்ஸ் தானே, அடிச்சு விடுங்க. ஸோ கோலிவுட் ஜீசஸை நீங்கள் சிலுவையில் அறையாமல் போக மாட்டீங்க, அப்படி தானே? மாமல்லபுரம் ப்ராஜெக்ட் இப்படி ஒரு வழியாக நடந்து முடிந்து இருக்குது. இனிமேலாவது இந்த விக்டிம்ஸ்னுடைய குடும்பத்தாரை வந்து விட்டுட்டு மீடியாக்கள் அடுத்து வேற எதையாவது பார்த்து நகரணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களினுடைய நலனுக்காக வீடியோ போடுறவங்களோ இல்லை அதை பற்றி செய்திகளை வெளியிடுறவங்களோ நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதே போல ஒரு அஜெண்டாவோடு சுற்றிக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய மீடியா கூட்டம். அதை கருத்தில் கொண்டு நம்ம இந்த டிவிகே மாமல்லபுரம் ப்ராஜெக்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Dee da dee da dee doo, dee dee doo doo doo, ba dee ding ding, dee da dee doo.